நான் அதிகாலையிலே செபிப்பது கிருபை, கர்த்தருடைய கிருபை. அதிகாலையிலே செபம் பண்ணிட்டு தூங்குறேன். எனக்கு முன்னால் ஒரு தரிசனம் வருது. நிறைய ஏஞ்சல்கள் ஒரு இடத்துல கும்பலாக போகிறாங்க, போடு வச்சுட்டு போகிறாங்க. நிறையா ஊழியக்காரங்க வெண்வஸ்திரம் தரித்தவர்களாய் போகிறாங்க. அந்த கூட்டத்தில் நானும் இருக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு முன்பாக ஒவ்வொரு போடு, அதெல்லாம் நான் கவனித்து பார்க்கல. எனக்கு முன்னால் 2 ஏஞ்சல் வெள்ளை போடில் நீல எழுத்தில் தெளிவாக எழுதப்பட்டு இருக்கிறது, நாராயண வடிவு நீதிமான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்மளை தேவன் கவனித்து பார்க்கிறார். தேவ பிள்ளையை, உன்னுடைய கிரியை, உன்னுடைய நடத்தை, உன்னுடைய காரியங்கள் எல்லாம் கவனிக்கப்படுகிறது என்பதை யோசித்துப்பார். நான் ஒரு மனசாட்சிப்படி தான் செய்யும், இப்படிலாம் வரணும் எனக்கு தெரியாது. நாராயண வடிவு நீதிமான் என்று அந்த போர்டில் இருந்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, அப்படி என்று சொன்னால் என்ன பாருங்க, சங்கீதத்தின் புஸ்தகம் 92வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நீதிமான் பனையை போல செழித்து லீபோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். அப்ப நீதிமான் நீதி செய்ய 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 அவன் கிறிஸ்துவுக்குள் வளருவான். அல்லேலூயா. அவன் எங்கனாலும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனால் ஒரே ஒரு சின்ன சாட்சியும் கூட சொல்லிடுறேன். எனக்கு காலில் மெட்ராஸ் வண்டி ஆக்சிடெண்ட். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் 23 வருஷம் ஆச்சு. ரட்சிக்க 3 வருஷத்துக்கு முன்னால் இவ்வளோ நீளத்தில் ஒரு பெரிய தகுடு என் காலுக்குள்ளே இருக்குது. 2 சைடும் 6 போல்ட்டு நட்டு போட்டு முறுக்கி வச்சிருக்கிறது. மொத்தத்தில் ஒரு 150 கிராம் இரும்பை நான் சுமந்துட்டு தெரியும். எனக்கு முழங்கால் படியிட முடியாது. எனக்கு அன்பாங்க இதை வச்சு ஒரு கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். கன்வென்ஷன் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்து ஒரு மலை, அது ஒரு மலை ஒரு பாறை. அந்த பாறை அவங்க அதை படிக்கட்டாக செருக்கி வச்சுருக்காங்க. கீழே சபை, மேலே பாஸ்டருடைய வீடு. அங்கே போய் சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லி என்னை அழைச்சாங்க. மழை பெய்து நல்ல பாசியாக இருந்து நானும் அதை கவனிக்கலை. சாப்பிட்டுக்கிட்டு வரும்போது அந்த பாசி அப்படியே வலிக்கிட்டு, இடது பக்கம் காலு வலிக்கி, அந்த முறிஞ்ச காலு அப்படியே 2ஆ மடங்கி, அந்த அப்படியே எனக்குடைய பின்னால் போயிட்டு அப்படி மடங்கிட்டு உடஞ்சிரும், தெரிச்சிரும், பிளேட்டெல்லாம் தெரிச்சிரும். எனக்கு அப்படியே நாம் ரொம்ப வேகமாக இருந்துட்டு. எனக்கு அன்பானவர்களே, நீதிமான்களுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. ஒரு வசனம் உண்டு, அதை நான் நோட் பண்ணலை. அன்பானவர்களே, நான் நினச்சேன் எப்படி இன்னைக்கு அவமானம்தான், எப்படி அந்த பிளேட்டு நீங்கிறோம், காலு ஊன முடியாது, டாக்டரை பெட்டில் தான் தூக்கி கொண்டு போடணும் அப்படின்னு நினச்சா, லேசாக என் மனைவி கொஞ்சம் கையை பிடிக்கிறதுன்னு தூக்குறேன். ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு அல்லேலூயா சொன்னேன். ஆண்டவர் எப்படி தாங்குகிறார் பார்த்தீங்களா? பிரச்சனைகள் உன் கால் இடராதபடி பாதுகாக்கிற தேவன். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை. நீதிமான் பனையை போல செழித்து வளருவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்தாத ஒரு மனுஷனை நம்ம பார்க்க போகிறோம். யாரு? உண்மை உள்ளவர்கள். உண்மை உள்ளவர்கள். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் வாசிக்கிறேன். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானால் இருக்கிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மைன்னா என்னங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற உண்மை, நியாயத்துக்கு புறம்பா எந்த ஒரு காரியமும் செய்யாம ரொம்ப தெளிவாக இருக்கிறது தான் உண்மை. உண்மைன்னா பாலை போல பனியை போல தெளிவாக இருக்கணும். அந்த உண்மையில் ஒரு கலக்கம், ஒரு பொய், ஒரு ஜாயிண்ட், இந்த சமயத்துக்கு தகுந்தவாறு அப்படி குற்றம் சாட்டுறது, இதெல்லாம் இருக்கவே கூடாது. கோல் சொல்றது உண்மைக்கு புறம்பானது. நிறைய விஷயம் நம்ம ஒரு மனுஷி பேச ஆரம்பிச்சிட்டோன்னா ஊரு கதை, உலக கதை எல்லாம் நம்ம பேசிடுவோம். பிசாசு வாயில் போட்டுகிட்டே இருப்பான்.
அந்த வாயிலே நம்ம பிடிப்படுவோம். அதை அடுத்த ஆளை குறித்து பேசிடுவோம், எல்லாரையும் பரியாசம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். உண்மை நம்ம இருதயத்திலேருந்து ஓடி ஒளிஞ்சிரும். தயவு செய்து கவனம். அதான் ஆண்டவர் சொன்னார், கேட்பதற்கு தீவிரமாயிருங்க, பேசுவதற்கு குறைச்சலாயிருங்க. உன் வாயின் வார்த்தையிலே நீ பிடிபடுவாய். நிறைய பேரை பார்த்துருக்கும் பார்த்தீங்களா, தெரு சண்டை நடக்கும்போது அவளா அப்படி சொன்னா, கடைசி 2 வரையும் கூட்டு நேரடியாக பேசும்போது வெக்கப்பட்டு நிற்பாங்க. அந்த பேச்சு அந்த உண்மைக்கு புறம்பா தெரிஞ்சது போல பேசுறது, எடுத்துக்கட்டி பேசுறது, தெரியாத உண்மையை தெரிஞ்சது போல ஆமான்னு ஜால்ரா போடுறது. ஒருத்தன் சொன்ன ஆமா அப்படித்தான், அவன் அப்படித்தான், இது இப்படியாங்க விஷயம் போட்டு கொடுக்கிறது. இதுதான் உண்மை இல்லாத காரியம். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளைகள் கவனமாயிருங்க. பாருங்க, இன்னொரு மனுஷன் உண்மையாயிருந்தான். வேதத்தில் நம்ம பார்த்து நம்ம செபிக்க போகிறோம். ஒரு உண்மையான மனுஷனை வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 41வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் ஒருவன் உண்டு. யோசேப்பு ஒரு உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு முன்னால் உள்ள இதெல்லாம் பார்க்கும்போது, போத்திபார் மனைவி வீட்டில் அவன் போத்திபாருடைய மனைவி இவனுடைய இளமை அழகை பார்த்து இவனை கைப்போட பார்க்கிறான். இவன் ஒரு அடிமை, ஆதரவற்ற அடிமை. பழைய காலங்களில் அடிமைகள்னா மதிக்கவே மாட்டாங்க. இப்போ தகப்பனையும் பார்க்க முடியாது, சகோதரனையும் பார்க்க முடியாது. நிறைய இடத்துல வித்து போட்டு தூர தேசத்துக்கு அனாதை போல வந்துட்டான். சரி, அந்த வீட்டு எஜமானி வலிய பாரா, நீ என்னோடு சேர்ந்துட்டு உன்னை தேவைகளை சந்திக்கன்னு சொல்லி. ஆனால் அவன் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். தேவன் பரிசுத்த தேவனாய் இருக்கிறார். பரிசுத்த தேவனுக்கு நான் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவளிடத்தில் அவன் விளக்கி சொல்லுகிறான். முந்தின வசனங்கள்லாம், உன்னுடைய புருஷன் என்னை நம்புகிறார். இந்த வீட்டில் உன் புருஷை, உனக்கு ஒரு புருஷன் இருக்கிறான், அந்த புருஷனை நம்புகிறாரு. நம்பிக்கையாட்டு இந்த வீட்டுக்குள்ளே நுழையதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார். இந்த நம்பிக்கையை நான் கெடுக்கக்கூடாது. நான் உன்னோடு கள்ள உறவு வச்சா அவனுக்கு நான் துரோகி ஆயிடுவேன்னு சொல்லி விளக்கி சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் மேலே தேவனுக்கு துரோகமாக நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று அவன் விலகி ஓடுகிறதை காண்கிறோம். அந்த சில்லாட்டை அதோட விடாம அவனை மேலே குற்றம் சாட்டும்படி அவன் அல்லேலூயா சோத்திரம் அல்லேலூயா. அப்போ அவ வம்பு பண்ணி அவனை போய் குற்றம் சாட்டி இவனை கொலை பண்ணிடலான்னு சொல்லி என் கையை பிடிச்சி இழுத்துட்டான்னு அப்படியே பிளாட்டை மாற்றிடுறான். யாரும் நம்புவாங்க? அப்போ போத்திபாருக்கு தகவல் போகுது. போத்திபாருக்கு தெரியும், இவன் வீட்டில் இவன் எப்போனாலும் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு அனுமதிச்சிருக்கோம். அப்போ நம்ம வீட்டில் இல்லாத நம்ம பொண்டாட்டிட்டவன் ஏதோ கிண்டல் பண்ணியிருக்கானே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படி தானே? அப்படி தான் இருக்கும். அவனை பிடிச்சி தனியாக விசாரிக்கும் போது அவன் குற்றம் அல்லாதவன் என்கிறதை புரிந்து கொள்கிறான். ஆனாலும் சிறையிலே அவனை போடுகிறான். ஆண்டவர் எல்லாவற்றிலும் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, எல்லா மேட்டரையும் விட்டுருவோம். சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நம்மை ஏமாற்றி, சரி இப்படி ஒரு புது வாழ்வு வருது, இவ்வளோ பக்கத்தில் வச்சுட்டு வருது, நிறைய காசை பிடுங்கலான்னு அவன் நினைக்கல. உண்மையாய் வாழணும், நான் உண்மையாய் இருப்பேன், பிறருக்கு துரோகம் செய்ய மாட்டேன்னு இருந்ததுனால பார்வோன் மத்தியிலே அவன் தலை உயர்த்தப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த 42வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக குறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரி ஆக்கினான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அப்போ தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். தேவனுக்கு பயப்படுகிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான்.
நீதிமான் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆண்டவருக்கு உண்மை உள்ளவன் பெரிய ஆசீர்வாதம். சாதாரண ஆசீர்வாதத்தை அவன் துறந்தான். பெரிய பார்வோனுடைய ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஆண்டவர் அவனை கொண்டு நிறுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாய்ப்பட்ட உண்மை உள்ளவர்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? உபாகமம் புஸ்தகம் அதனுடைய 23வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். கீழ்ப்படிதல், பயப்படுதல், நீதிமானாய் இருக்குதல், உண்மை உள்ளவனாய் இருந்தால் உனக்கு வரக்கூடிய சகல சாபங்களையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றி விடுவார். எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் புரியுது? சரி, இன்னைக்கு ஆண்டவர் எத்தனை ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் தெரியுமா? ரெட்டிப்பான ஆசீர்வாதம், 10 மடங்கு ஆசீர்வாதம், 30 மடங்கு ஆசீர்வாதம், 100 மடங்கு ஆசீர்வாதம், 1000 மடங்கு ஆசீர்வாதம், கோடி மடங்கு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எங்கெல்லாம் இருக்குன்னு மட்டும் பார்த்து நமக்கு இப்படி தேவை. நான் தான் சொன்னேன், நிச்சயமாய் நம்முடைய ஆண்டவர் நுள்ளி கொடுக்கிற ஆண்டவர் அல்ல. ஒரு தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தால் அது சம்பூர்ணமாய் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமே பரிபூரண ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அல்ல அது குறையவே செய்யாது. அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த ஒரு 6 ஆசீர்வாதம் இருக்கிறது. 2, 10, 30, 100, 1000, கோடி. அல்லேலூயா. அப்போ அந்த ரெட்டிப்பான நன்மை எங்க வருது பார்க்கலாமா? 2 ராஜாக்கள் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. எலிசா கேட்டது ரெட்டிப்பான வரம். எலியாவிட்ட இருந்து இருக்கிறதை காட்டிலும் இன்னொரு மடங்கு வரம். ஆண்டவர்கிட்ட அன்னைக்கு நம்ம அப்படிதான் கேட்க போறோம். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எனக்கு வரங்கள் தாரும், நான் அப்படி கேட்க போறேன். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரே சொல்லிட்டார் இல்லையா? 11 நாளும் என்னை காத்தார். அவருடைய சட்டப்படி நடக்க நீ இந்த ஜனங்களுக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணுவாய் என் உள்ளத்தில் உணர்த்தினார். நானும் யோசிக்காம சரின்னு சொன்னேன், முயற்சி பண்ணினேன். 11 நாளும் என்னை பலப்படுத்தினார். எனக்கு திக்கவோ திணறவோ கஷ்டப்படவோ இந்த மாதிரி இடைஞ்செல்லாம் உண்டு பண்ணின பிறகும் எல்லாத்திலும் சக்சஸாய் செய்து முடிக்க இது டிவி பதிவு அழகாக பதிஞ்சு கொண்டு தான் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த தடைக்கற்கள்லாம் ஆண்டவர் மாற்றி, அப்படி என்று சொன்னால் நான்லாம் கேட்பேன், ஆவிக்குரியதில் ரெட்டிப்பான ஆவி வல்லமையாய் ஊழியத்தில் பயன்படுத்தணும். கேளுங்க பிரியமானவர்களே, எலியாவிட்ட இருந்த ஆவியை காட்டிலும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை எலிசா பெற்றுக்கொண்டான். இனி 10 மடங்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. வேதத்திலே பார்க்கும்போது 10 மடங்கு ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியர்களிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தாய் கண்டான். அல்லேலூயா. தானியேல் யாருங்க? ஒரு சாதாரண அடிமை. இஸ்ரவேல் தேசத்திலே அடிமையாக நேபுகாத்நேச்சாருக்கு விற்கப்பட்டு அடிமைப்பட்டு போன இடத்துல அடிமை என்று பாராதபடி கர்த்தர் அவனோடு இருந்ததுனால அந்த ராஜா சன்னிதானத்தில் இருந்த பெரிய பெரிய ஜோதிடர்களை காட்டிலும் 10 மடங்கு திறமை படைத்தவனாக கர்த்தர் தானியேலை மாற்றியிருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம கேட்கணும். தயவு செய்து 11வது நாள் ஆசீர்வாதம் தருவேன் என்று சொன்னார்.
இதெல்லாம் மிகுதியானதான் நம்ம கேட்க போறோம். இதையும் நம்ம கேட்கணும். அடுத்தால பாருங்க, 30 மடங்கு ஆசீர்வாதம். 30 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 13வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100ஆகவும், சிலது 60ஆகவும், சிலது 30ஆகவும் பலன் தந்தது. நமக்கு 30 போதும், பின்னால வருது. அல்லேலூயா. அதிலே எண்ணெயெல்லாம் இருக்குது, 60 இருக்குது, 100 இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா அதுலேயும் கூட வேணா சேர்த்துக்கிடுங்க. 100, 60, 30 இப்படியாய்ப்பட்ட திரளான அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். 1, 2 இதெல்லாம் நமக்கு போதாது. ஒரு ஆசீர்வாதம் 1 மடங்கு 2 மடங்கு கேட்கிறத தேவனிடத்துல நிறைய தாராளமாக கேட்போம். அவர் பெரிய பணக்காரர். நம்முடைய ஆண்டவர் தான் உலகத்திலே முதன்மையான பணக்காரர். பரலோகம் பூதா தங்க கட்டியால இருக்குதான். நடைபாத மாளிகை நகரம் எல்லாம் இருக்கா. அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து தருவார். அல்லேலூயா. தைரியமாக கேட்போம். 100 மடங்கு, 60 மடங்கு. அல்லேலூயா. சோதரம் 30 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 26வது அதிகாரம். அடுத்து 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நம்ம வேதத்திலே வாசிக்க போகிறோம். 100 மடங்குனாலே நீங்கள் எடுத்துருவீங்க. அல்லேலூயா. எடுங்க பார்க்கலாம். எங்கே இருக்குது 100 மடங்கு ஆசீர்வாதம்? ஈசா கிட்ட இருக்கு. கரெக்டு. 26வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தின் 100 மடங்கு பலனடைந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 100 மடங்குனாலே நமக்கு ஏராளமாக வந்துடும். அப்படிதானே? 1 மடங்கு ஆசீர்வாதத்துக்கே நம்ம காத்திருக்கிறோம். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அடுத்தால இருக்கு பார்த்துடுங்க, 1000 மடங்கு ஆசீர்வாதம். 1000 எல்லாம் நம்ம வேதத்தில் தான் இருக்கு. தனியாக ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. வேதத்திலே ஆண்டவர் தாராளமாய் ஏராளமாய் வச்சிருக்கிறார். இதை எப்படி தேடி பிடிக்கணும், எதை செய்தால் எது நமக்கு கிடைக்கிறோம் என்கிற அறிவு நமக்கு ஒரேடிய தாளம்தான். மாமிச உலகம் இஷ்டத்துக்கு அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கறது, அதை கேட்டுக்கிடுது, இங்கேயும் பாவம் செய்துக்கிடுது, இங்கேயும் நடிச்சுக்கிடுது. அதுவல்ல. மெய்யான கீழ்ப்படிதல், மெய்யான பயப்படுதல், மெய்யான நீதிமான், மெய்யான உண்மை. அல்லேலூயா. இவைகள் 4 இருந்தாலே போதும். கேட்கிற ஆசீர்வாதத்தை தகப்பன் நமக்கு குறைவில்லாமல் தருவார். உபாகமம் புஸ்தகம் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை எங்கே வைத்திருக்கிறார்? உபாகமம் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு சொல்லியபடியே. ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்கள் பிரச்சனை, உங்கள் இயலாமை 11 நாள் உபவாச கூட்டத்திலே தருவேன். அல்லேலூயா. இன்னைக்கு 11வது நாள். ஆசீர்வதிப்பேன். ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் சொன்னார். இதை உபாகமம் புஸ்தகம் இந்த வசனத்தை தியானிச்சு இதையே பிடிச்சி நம்ம செபித்தால் அதுக்கு என்னெல்லாம் இருக்கணும்? உண்மை இருக்கணும், பயப்படுதல் இருக்கணும், நீதி இருக்கணும், கீழ்ப்படிதல் இருக்கணும். இந்த 4 இல்லைன்னா இது செல்லாது. இந்த நோட்டு செல்லணும். இந்த நோட்டு பேங்கில் போகணுன்னா அதுக்கு இணையாட்டு சில காரியங்களை நம்ம செய்யணும். இப்போ தான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இது என்ன இப்படி ஒரு இதுவரைக்கும் இப்படி சொல்லலையே. தயவு செய்து பிரியமானவர்களே, இப்போ தான் எல்லாருக்கும் கொஞ்சம் இவன் டெய்லி வந்தால் போதும் தானே சொன்னான், திடீர்னு ஒரு குண்டை போடுறான் பாரு. நம்ம அப்படி தானே நினச்சி 11 நாளும் ஓடி வந்தோம். கொஞ்சம் ஒரு நாள் ஒரு 5 நாள் தானே கஷ்டப்பட்டு காலைல எந்திரிச்சிருவோம், நேரத்தை போயிடுவோன்னு வந்தோம். இப்போ இப்படி சொல்கிறாரு இவர். இல்லையா? ஆண்டவர் சொல்லது தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி தானே? இப்படி இருங்க, இப்படி நான் ஆசீர்வதிப்பேன். பயப்படாதீங்க, ஈஸி தான். நம்ம மாறிடுவோம். இப்படி தான் நம்மளையும் மாற்றுவோம். என்னையும் இப்படி தான் மாற்றினார். புழுத்த மோசம். நான் ஓப்பனாக சொல்கிறேன்.
எப்படிங்க ஒரு முழு மோசக்காரனையும் இப்படி வழிக்கு கொண்டு வந்துட்டார். இதான் அவர் வசப்படுத்துவார். அன்பின் கயிறால் நம்மை கட்டி இழுப்பார். சிலவங்க அன்பு கயிறை வீசினா கலத்தி தூர விட்டுருவாங்க. போக என்னெல்லாம் வேண்டாம். சிலவங்க அந்த அன்பு கயிறை அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. வாரேன்ப்பா, எல்லாத்தையும் விட்டுட்டு வாரேன், உங்கள் பின்னாலே வாரேன். இதுதாங்க தப்பு செய்கிறது தப்பு இல்லை, தப்பு செய்கிறத திருந்துறது தான் ரைட். அல்லேலூயா. நான் தப்பு தான் செய்வேன், நான் திறமசாலியாகும், ஏன்னா அப்படிலாம் பொய் சொல்லி தேவனை ஏமாற்ற முடியாது. திருந்தி தான் ஆகணும். மனம் திரும்புங்கள். அவருடைய உபதேசம், திரும்பு, நீ திருந்து. நீ எல்லா மனுஷனும் பாவம் செய்தான், திரும்பணும். மனம் திரும்பாமலே சென்ம சுவாபத்தை ஒட்டி வச்சுட்டு ஏமாத்திட்டு தப்பிச்சு ஓடிடலான்னா நடக்காது. ஆண்டவர்கிட்ட அது நடக்காது. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, 1000 மடங்கு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லியபடியே அவர் ஆசீர்வதிப்பாராம். கடைசியாக பிரியமானவர்களே, 100 கோடி மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமாம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 60வது வசனம். ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தான் லாபான். எனக்கு அன்பானவர்களை, கடைசியாக கோடா கோடியாய் பெருகுவாய் என்று கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா. 2 மடங்கு ஆசீர்வாதம், 10 மடங்கு ஆசீர்வாதம், 30 மடங்கு ஆசீர்வாதம், 100 மடங்கு ஆசீர்வாதம், 1000 மடங்கு ஆசீர்வாதம், கோடி மடங்கு ஆசீர்வாதம் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். மறுபடியும் அந்த வார்த்தையை மட்டும் சொன்னவர் செய்யும் அளவு. அல்லேலூயா. அந்த எனக்கு நிச்சயமான ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது. சந்தோஷமாய் சந்தோஷமாய் ஆர்ப்பரிப்போடு மன மகிழ்ச்சியோடு, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நீங்க கொடுக்கிற பொக்கிஷ ஆசீர்வாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடைகள் மாறிட்டு, கட்டுகள் அறுபட்டது, நுகத்தடிகள் முறிக்கப்பட்டது, பிசாசினுடைய ஆதிக்கங்கள் அழிக்கப்பட்டது. கர்த்தர் விடுதலை தந்தார், சுகம் தந்தார், ஆரோக்கியம் தந்தார், நன்மை தந்தார், ஆசீர்வதித்தார். அவர் சொன்னதை செய்தார். 2 மடங்கு ஆசீர்வாதம், 10 மடங்கு ஆசீர்வாதம், 30 மடங்கு ஆசீர்வாதம், 100 மடங்கு ஆசீர்வாதம், 1000 மடங்கு ஆசீர்வாதம், கோடி மடங்கு ஆசீர்வாதம். கர்த்தர் என்னை திரளாய் ஆசீர்வதிக்க போகிறார். இன்னும் ஆண்டவரே, எங்களிடத்தில் ஏதாவது குறை இருந்தால் மன்னித்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீங்க சொன்னதை செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு, தகுதி உள்ளவர்களுக்கு தாராளமாய், தகுதி உள்ளவர்களுக்கு, தகுதி படைத்தவர்களுக்கு, கீழ்ப்படுகிறவர்களுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு, தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு, நீதிமான்களுக்கு, உண்மை உள்ளவர்களுக்கு தாராளமாய், ஏராளமாய், கோடா கோடியாய் ஆசீர்வதியும். நாங்கள் காத்திருந்ததுக்கு பலனை தாரும். நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு 11 நாள் ஓட்டம் ஜெயத்துடன் வெற்றியுடன் ஆசீர்வதித்தீர். நாங்கள் பெற்றுக்கொண்ட உமக்கு நன்றி. தெய்வமே, பாரத்தோடு நம்பிக்கையோடு வந்தவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தீர், மகிழ்ச்சியை கொடுத்தீர், நன்மையை கொடுத்தீர், புகழ்ச்சியை கொடுத்தீர், தடைகளை மாற்றினீர், ஆசீர்வதித்தீர். பிறருக்கு கடன் கொடுக்கத்தக்கதான மேன்மையான, உயர்வான, நன்மையான, புகழ்ச்சியான ஆசீர்வாத, ஆரோக்கிய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு கரங்களை தட்டி அல்லேலூயா. உமக்கு நன்றி. பரிசுத்தரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த 11வது நாள் வெற்றியின் நாளாகும். ரட்சிப்பின், விடுதலையின், ஆசீர்வாதத்தின், சமாதானத்தின் சந்தோஷமான நாளாக நீர் எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக சோதரம். இன்னும் நாங்கள் தொடர்ந்து உம்முடையத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ள, உம்முடைய பிள்ளைகளாய் மாற, இனி நாங்கள் பின்னிட்டு பார்க்காதபடி, வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி, சுய சரீரத்துக்கு, சுய சிந்தனைக்கு, சுய புத்திக்கு இடம் சாய்க்காதபடி, இன்னும் மேலும் வளர்ந்து
ஆண்டவருக்கு ஜீவன் உள்ள சாட்சியாக வாழ ஆண்டவர் இன்னும் நமக்கு கிருபை தருவதற்காக சோதரம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையின் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.